அப்படியா? கன்ஃபார்மா? ஓகே ஓகே கன்ஃபார்ம்ண்ணே. முத்தானா தான் டைட்டில் வின்னரா சொல்லிட்டாங்க. புறா முத்துலாம் டைட்டில் வின் பண்ண முடியும்? முக்கியமான சோர்ஸ்லேருந்து அப்டேட் வந்திருக்குண்ணே. முத்து டைட்டில் வின் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏண்டா உள்ள டாஸ்க் லிஸ்ட் ரயன் இருக்காரு, பவித்ரா இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, இவங்களெல்லாம் விட முத்து வந்துருவாரா? ஏன் முத்துக்குமரன் அண்ணா வரக்கூடாதா? தொடர்ந்து நம்ம ஒரு 100 நாளாக இந்த பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கோம். இந்த எல்லா டாஸ்க்லையும் சூப்பராக பண்ணது முத்துக்குமரன் தான். டேய் எல்லா நாளும் சூப்பராக பண்ணது முத்துக்குமரன் மட்டும் சொல்லிட முடியாது. அதில் விஷால் இருக்காரு, ரயன் இருக்காரு, அவ்வளோ ஏன் ரிஸ்க் எடுத்து விளையாண்ட பவித்ரா இருக்காங்க. விஷால் வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். எப்போ அந்த தர்ஷிகா அந்த அன்சிதா அப்படின்ற ஒரு மேட்ரு உள்ள போனாரோ அப்போவே அவரோட கேமை அவரே ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரயான் கூட எடுத்துக்கலாமே, அவர் கூட ஃபைனல்ல இருக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு பர்சனா ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சாரு. ஒன்ஸ் அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ தான்ப்பா வெளியே டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவர் அதுக்கப்புறம் தான் இன்னும் இறங்கி விளையாட ஆரம்பிச்சாரு. ஆனா முத்துக்குமரன் அப்படி இல்லை. டே 1ல இருந்து ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ இறங்கி ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டாஸ்க்குமே ஆடினாரு. அதெல்லாம் தாண்டி சௌந்தர்யான்னு வரும்போது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு சௌந்தர்யா வந்து எந்த ஒரு கேமுமே விளையாடல. அந்த வீட்டுல அவங்க வெறும் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சௌந்தர்யா அவங்க ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. ஒண்ணுமே கிடையாது. ஒரு கேம் கூட இன்னும் வின் பண்ணலையா? சௌந்தர்யாக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. கேம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ விளையாட மாட்டாங்க. நம்ம வெளியே இந்த சோசியல் மீடியால பாக்குறோம்ல, அது வேணா அவங்க ஏதோ இந்த பிஆர் அது இதுன்றாங்க, அதெல்லாம் வச்சு கூட சௌந்தர்யா சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். ஒட்டுமொத்த பிக் பாஸும் இந்த 100 டேஸும் எடுத்து பார்க்கும்போது டே 1ல இருந்து முழுக்க அவரோட 100% எஃபர்ட்டை போட்டு விளையாடினது முத்துக்குமரன் மட்டும்தான். ஸோ முத்துக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து ஓட் போட்டு வின் பண்ண வச்சுட்டாங்களா? நீ சொல்ற மாதிரி கேம் மட்டுமே விளையாடி அவர் வின் பண்ணாருன்னா ஓகே. இதுல ஆடியன்ஸோட ஓட்டிங்குமே இருக்கு. ஸோ எப்படி அவ்வளோ ஓட்டிங் வந்திருக்குன்றதும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. மக்களோட ஓட்டு தானே. இந்த அன்அஃபிஷியல் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சோசியல் மீடியாவில். அதில் பார்க்கும்போதும் டாப்பில் இருக்கிறது முத்துக்குமரன் மட்டும்தான். சரி, அது அன்அஃபிஷியல்ரா, அப்போ அஃபிஷியலில் யார் இருக்கான்னு பார்த்தா அன்அஃபிஷியலில் இருக்க அந்த ஓட்டிங்கை எடுத்து பார்த்தாலே இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 72% கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ அதுலேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இந்த அஃபிஷியல் சைட்டில் அட்லீஸ்ட் ஒரு 30% டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல முத்துக்குமரனுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அண்ணன் எல்லாமே பண்ணது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்மார்ட் கேம் தான். இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வீடா பிரிச்சு ஆரம்பிச்சாங்க. அதுல கூட பிக் பாஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எல்லாரும் வந்து டீமா விளையாடாதீங்க, இண்டிவிஜுவலா விளையாடுங்க, அப்பதான் உங்களோட முகம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பிக் பாஸ் வீட்ல இண்டிவிஜுவலா டே 1ல இருந்து விளையாட ஆரம்பிச்சது முத்துக்குமரன் தான். இப்போ ரவீந்தர் சார் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த பாய்ஸ் டீமவே வந்து ஃபுல்லா லீட் பண்ணது முத்துக்குமரன் மட்டும்தான். நம்ம எவ்வளோ விமர்சனங்கள் பார்த்துருப்போம். இப்போ ரவீந்தர் சார் போனதுக்கு அப்புறம் அந்த பாய்ஸ் டீமவே முத்துக்குமரன் மட்டும்தான் லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை கேட்டு தான் அந்த டீமே விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா முத்துக்குமரனோட ஐடியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். டாஸ்க் சொல்லி முடிச்சு அடுத்த ஒரு 10 செகண்ட்லயே யோசிச்சிருவாரு, இந்த கேர்ள்ஸ் டீமை எப்படி நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த பாய்ஸ் டீம் எல்லாம் ஒன்னா உட்காந்து எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பிளான் எல்லாம் போட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முத்துக்குமார் அவர் சொல்ற இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு முத்துக்குமரனை பத்தியே தப்பா பேசுவாங்க. இந்த கொரியன் பேக்கரி பாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவருக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா முத்துக்குமாரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அவரோட டீமை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது இல்லை, யாரை பற்றியும் தப்பாகவும் பேசினதில்லை. அவர் டீமுக்கு எப்பவும் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காரு. இப்போ நான் மெயினாக சொல்கிறதே அதுதான். இப்போ முத்து வந்து நடிக்கிறான் அப்படின்ற கமெண்ட் வருதுல்ல, அதுக்கு என்னடா பதில் சொல்கிறது? முத்தனை வந்து ஃபேக்கால இல்லை, நான் நடிக்கவும் இல்லை. அவர் வந்து இயல்பாக இருக்கார். அவர் வந்து மற்றவங்கள மாதிரி இந்த ட்ரெயினட் ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் சாதாரண இந்த பட்டிமன்றம் பேசிட்டு ஒரு ஆங்கர் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். அவருக்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன அவரால் இயல்பாக ரியாக்ட் பண்ண முடியுமோ அது மட்டும் தானே பண்ணியிருந்தாரு. இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணணும், இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன தோணுதோ அதை மட்டும் தானே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. சரி தம்பி, நீ சொல்கிற மாதிரி அவர் வந்து ட்ரெயின் ஆக்டர் கிடையாது, அவர் வந்து உன்ன மாதிரி ஒரு ஆங்கர் தான், ரியாலிட்டி தான் அவர் வருவார். ஆனால் முத்து வந்து நாங்கள்லாம் மிடில் கிளாஸு, நாங்களாம் வந்து முன்னேறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல. ஆனால் அவனா இந்த கார்டு ஒன்று எடுத்துடுறாரு, மிடில் கிளாஸ். ஆமாம், மிடில் கிளாஸ் கார்டு. இதை எடுத்து இதை வச்சு ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரே இந்த பிக் பாஸ் வீட்டில் டைட்டில் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருண்ணே. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க மட்டும் மேலே வந்துட்டா அவன் எப்படி மேலே வந்தான், அவனை மேலே வர விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு சாயம் புசிக்கிட்டே தானே இருப்பாங்க. அதே தான் முத்தானாக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. நான் கூட இந்த சோசியல் மீடியால நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் பார்த்தேன். அவர் வந்து இந்த கோல்டு செயின் போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம். மிடில் கிளாஸுக்கு ஒரு கோல்டு வாங்கி போடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இந்த கோல்டு அப்படிங்கிறது இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு ஆசையா இருந்து ஒரு கனவா இருந்த ஒரு விஷயம்னே. அதை ஒரு உழைச்சு சம்பாரிச்சு வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம், துபாயில ஜாலியா இருக்காருப்பா அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. துபாயில அவரு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூக்காக போனது. அது சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஒரு இன்டர்வியூக்காக போயிருப்பாரு. அதுல
அதில் மொத்த காசும் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணார் சேனல் அவங்க போட்டு கூட்டிகிட்டு போனது தான். அப்புறம் இன்னொரு விஷயம், 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி வச்சிருக்காரு, ராயல் என்ஃபீல்டு வேற அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பாவே நம்மளோட இன்டர்வியூவில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து இல்லை ரேப்பிடோ பிடிச்சி இல்லை லிஃப்ட் கேட்டு தான் அவரோட ஆஃபீஸ்க்கே போயிருப்பார். அதை பார்த்துட்டு கூட அவங்க அப்பா சின்னதாக ஏதாவது செகண்ட் ஹேண்டில் ஏதாவது ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொல்லும்போது அவர் சொந்தமாக உழைச்சி ராயல் என்ஃபீல்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதையும் அவர் இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே சொல்லியிருப்பாருண்ணே. வண்டி கூட நான் வாங்கி தரப்பா செகண்ட் ஹேண்டில் 2 வீலர் வேணுங்கும் போது, ஏன்னா சென்னையில் 1 வருஷமாக புள்ள வந்து மீடியா லைனில் வேலை செய்யும்போது பஸ்ஸில் இந்த சரியாக எனக்கு சொல்ல ரேபிட்டோ இப்படி தான் அவர் பிரயாணம் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வேலைக்கு போய் வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ பிள்ளை நான் போய் பார்த்துட்டு வந்தப்போ பிள்ளை இவ்வளோ சிரமப்படுறேன், அப்பா நான் செகண்ட் ஹேண்டில் வேணால் ஒரு 2 வீலர் வாங்கி தரேன்னு சொன்னேன். இல்லைப்பா நீங்கள் 2 வீலர்லாம் நான் சம்பாரித்து நான் தான் வாங்குவேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன், அது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்து சம்பாரித்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. அப்போ அவருடைய எய்ம் எப்படின்னா, என்கிட்ட ராயல் என்ஃபீல்டு கேட்க முடியாது, நான் மிஞ்சி போனால் ஒரு எக்ஸலு இல்லைன்னா ஒரு ஸ்ப்ளெண்டரு இப்படி தான் டிவிஎஸ் இப்படி தான் நான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் அவரோட எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருந்திருக்கு, நம்ம உழைச்சி சம்பாரித்து ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், நம்ம வாங்கி அப்பாவை ஓட்ட சொல்லணும், இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எண்ணத்துக்குள்ள இருந்திருக்கு. இது எனக்கு தெரியாது. நான் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில், அப்பா இப்போதைக்கு கொஞ்சம் காசு குறைவாக இருக்குது, நான் வேணால் 2 வீலர் செகண்ட் ஹேண்டில் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லி கூட பக்கத்தில் நான் விசாரிச்சுட்டேன். 2 வீலரு இல்லைப்பா நீங்கள் வண்டி வாங்கிடாதீங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் விட்டுட்டேன். அதே மாதிரி அவர் செஞ்சும் காட்டினார். அவர் உழைச்சி சம்பாரித்து ஒரு 10 மாதம் கூட டியூவில் போட்டாருன்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டு அப்புறம் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஒரு மாதத்தில் நான் ஊர்லேருந்து வந்துட்டேன். வந்தோடனே சாவியை கொடுத்தாப்பா இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னாரு. அப்போ நான் கூட ஓட்டி பார்த்தேன். சேடா தம்பி இதெல்லாம் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. நம்மள மாதிரி ஒரு அண்ணன், நம்ம கூட வேலை செஞ்ச ஒரு அண்ணன் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சின்னதாக ஏதாவது ஒரு இன்டர்வியூ எடுத்து போடும்போதே நான் வந்து முத்துக்குமரனோட பிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பிஆர் டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க வேணும்னே ஏதாவது ஒன்று மழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு கவுண்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம், நம்ம அமைதியாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அமைதியாக இருந்தது. அப்போ உங்க அண்ணன் டைட்டில் வின் பண்ணிட்டாருன்னு இப்போ தைரியமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஜெயிக்கிறாரோ இல்லையானே, அவர் ஆசைப்பட்டு போனது அந்த 50 லட்சத்துக்காக இல்லை, மக்கள் மனசை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை ஜெயிச்சிட்டாரு. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சேடா தம்பி நீ வந்து சொல்ற உங்க அண்ணன் தான் டைட்டில் வின்னர், எல்லாம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஆனால் 50,000 ரூபாய்க்கு எதுக்குடா அந்த ரிஸ்க் எடுக்கணும்? எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாய்ப்பு தந்துட மாட்டாங்க. அப்படி வாய்ப்பு கொடுத்தாலும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் எங்களை வளரவும் விட்டுற மாட்டாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் முட்டி மோதி ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இங்கே ஏற்படுது. அப்படி பிக் பாஸ் வீட்டில் ஆல்ரெடி டிடிஎஃப் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு கேமு, அந்த மணி கேம் மட்டும்தான். அதில் முத்தனாவே சொல்லியிருப்பாரு, நான் யாரு, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தான் அந்த 50,000 நான் எடுக்க ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாரு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டை டாஸ்க்னு. அதில் தோத்துட்டாரு அப்படின்னா அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டே வெளியே போகணும், அவர் ஒட்டுமொத்த கனவுமே வந்து பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்காம அவர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஓடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஓடினவங்க எல்லாருமே அவர் போன பாதையில் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க எப்படி அந்த டைமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி. அவர் ஓடினாரு, ப்ரூஃப் பண்ணாரு, அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் அதுக்கப்புறம் அந்த எல்லாருமே ஓடினாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருப்போம் வேறு வேறு செலிபிரிட்டி, நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி உள்ளே போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி தூக்கி கொண்டாடி இருப்போம். ஆனால் இந்த பிக் பாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம கூட இருந்தவர், நம்ம கூட வேலை பார்த்தவர், நம்மள ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த ஒரு 100 நாளுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் டே 1ல இருந்தே என்னன்னா நம்மளேருந்து ஒருத்தன் உள்ளே இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது எப்படி கனெக்டாக இருந்தால் நம்ம அதில் இருக்கோம், ஸோ நம்ம உள்ள விளையாடிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு டாஸ்க் அங்கே விளையாடும் போதும் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அடுத்த லெவல் போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மள ஒருத்தர் நம்ம கூட பழகினால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஆனால் முத்தண்ணா யாருன்னே தெரியாது. இந்த பிக் பாஸ் மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்படி பிக் பாஸில் முத்தண்ணாவை பார்த்த எல்லாருமே முத்தண்ணாவை அவங்களில் ஒருத்தவங்களா நினச்சி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது அவர் உண்மையாகவே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அந்த மணி பாக்ஸ் டாஸ்கில் எல்லாத்துக்கும் ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாரோ, இன்னைக்கு மிடில் கிளாஸாக இருக்கிற எல்லா பசங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோ மூலமாக வெளியே வர போகிறாரு. ஸோ அவரை கொண்டாடுறதுக்கு மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.